guys, welcome back to our channel. Today நம்ம சேனல்ல யாரோட ஃபன் ஃபிக்ஷன் பார்க்க போறோம்னா டீ குக்கோட ஒரு ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஒன் ஷாட்டில் டாப் வந்து ஜேகே, பாட்டம் வந்து டீ. இந்த எஃப்எஃப்ல ஜேகே பார்த்தீங்கன்னா மாஃபியா, டீ வந்து காலேஜில் படிக்கிற ஒரு ரகட் பாய். எஃப்எஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு என்ன சேனல் எஃப்எஃப் வேணுமோ அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நான் வந்து போடுவேன். அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்ட் பண்ணோம் ஜேகேவோட வீட்டில். ஜேகே அப்படியே பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்காரு. அப்போ ஜேகே, எதுக்கு இதெல்லாம்? நான் கேட்டேனா என்னை போய் காலேஜ் படி, அத்தைப்படி, இத்தைப்படின்னு. நான்லாம் எவ்வளோ பெரிய மாஃபியா. இப்போ நான் காலேஜுக்கு போகணும் பேகு தூக்கிட்டு. அதை நினச்சாலே கேவலமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா மிரர் முன்னாடி நின்றுட்டு கோட் போட்டு அப்படியான்னு பார்த்துட்ருக்காரு. அப்போ கரெக்டாக ஆண்ட்ரு வந்து உள்ளே வராங்க. வந்துட்டு, டேய் மாமே, என்ன கெட்டப் இது? டேய், இருக்கிற காண்டில் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது, கொஞ்ச நேரம் சாத்திட்டு இரு. டேய் என்னடா, இந்த பார்க்க தான் ஆசையாக வந்தேன், இப்படி சொல்கிற? டேய் என்னடா உனக்கு வேணும்? அது ஒன்றும் இல்லை மாமே, உங்கள் அப்பா கீழே உட்காந்துட்டு என் பையன் காலேஜுக்கு ரெடி ஆகிட்டானான்னு சொல்லிட்டு கேட்டுருக்காரு. அது கேட்டதுமே எனக்கு குபுகுபுன்னு சிரிப்பு வந்துச்சா, அதான் உன்னை தனியாக பார்த்து சிரிச்சிட்டு போகலான்னு வந்தேன். என்ன கேட்டப்பில் கூட அழகாக தான் இருக்க. டேய், இருக்கிற காண்டில் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க பக்கத்தில் ஒரு பாட்டு இருக்கும், அது தூக்கி ஆண்ட்ரு மேலேருந்து அடிக்க. அப்போ ஆண்டர் அதை பிடிச்சிட்டு, டேய் என்னடா ஸ்கூல் பையன் மாதிரி நடந்துக்கிற? டேய் ஆண்டர், காண்டு ஏற்றிட்டுருக்காத. இப்போ என்னடா அந்த பெருசுக்கு நான் இப்போ காலேஜ் போகணுன்னு சொல்லிட்டு என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். அடேங்கப்பா, எனக்கு நான் தெரியும் உங்கள் அப்பாவோட ஆசை போல் அது, நீ காலேஜ் படித்து ஒரு நல்ல புள்ளியாக இருக்கணும்னு. ஆனால் என்ன பண்ணுறது, நீ மாஃபியாக வந்து பிறந்திருக்க அவருக்கு. ஸோ என்ன பண்ணுறது, ஒன்று நீ மாஃபியான்னு அவர்கிட்ட சொல்லணும், இல்லைனா மூடிக்கிட்டு காலேஜுக்கு போகணும். எது பெட்டர்னு நீ நினைக்கிற? டேய் எனக்கு அங்கெல்லாம் போக வேணாண்டா, சும்மாவே நான் எதுவும் பண்ண மாட்டேன், ஸ்கூலுக்கு போகவே அழுவேன், இல்லை காலேஜ் வேறு எனக்கு வேணாண்டா. வேறு எவனாச்சும் பார்த்தானா கூட எனக்கு கலாய்ப்பான்டா. என்னடா பண்ணுறது? பேசாமல் எங்கள் அப்பா கிட்டே போயிட்டு நான் மாஃபியான்னு சொல்லிடுவா. ஐய மாமே, நீ மாஃபியான்னு வச்சுக்கேன், அவ்வளோதான், இந்த சொத்தில் ஒரு பைசா கூட உனக்கு கிடைக்காது, மொத்தம் சுகாக்கு தான் போகும். டேய், இதுலக்கெல்லாம் பார்த்தாடா நான் காலேஜ் போகுது, அங்கே போனால் சின்ன பசங்களாம் இருப்பாங்க, நான் என்னடா பண்ணுறது? ஜேகே, ரெடி ஆகிட்டியாப்பா? எவ்வளோ நேரம்? டேய் உங்கள் அப்பா தான்டா ஸ்கூல் போகிற குழந்தை ரெடி ஆகிடுச்சான்ற மாதிரி கேட்குறாரு. ரெடி ஆகிட்டியா? டேய் நீ வார காண்டேற்றிட்டு இருக்காத. பா வரேன்ப்பா அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா அப்படியே ரெடி ஆகிட்டு கீழே வந்து போகிறாங்க. ஆண்ட்ருக்கு இதை பார்க்க ரொம்ப சிரிப்பாக வருது. அவர் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே பின்னாடியே வந்து போகிறாரு. இப்போது ஜேகேயோட அப்பா, சூப்பராக இருக்குப்பா இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்க, ஒன்று இப்படி பார்க்கணும் தான் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன், இப்போது ஃபைனலாக பார்த்துட்டேன். ஓ டேய், ஃபைனலாக பார்த்துட்டாரான், அப்போ இன்றைக்கே செத்துருவான்ல உங்கள் அப்பன். டேய் கொஞ்சம் சும்மாறா, நீ வேறு வெறுப்பேற்றிட்டுருக்க. ஆண்டர் நீ காலேஜ்லாம், ஐயோ அங்கிள் வேணாம் அங்கிள், எங்கள் அப்பாவே என்னை ஃப்ரீயாக விட்டார், நீங்கள் வேறு ஏதாச்சும் அவர்கிட்ட போட்டு கொடுத்து என்னையும் கூட பையன் தூக்கிட்டு போக வச்சிடாதீங்க. நான் போதும், எனக்கு இருக்கிற பிஸ்னஸ் பார்த்துக்கவே டைம் சரியாக இருக்குது, காலேஜ்லாம் வேணாம் அங்கிள் அப்படி சொல்லிட்டு ஆண்ட்ரு பார்த்தீங்கன்னா ஜேகேவை பார்த்து அப்படி சிரிக்கிறாங்க. ஜேகேக்கு பார்த்தீங்கன்னா செம்ம காண்டாகுது. டேய் ஏன்டா அப்படி எல்லோரும் எனக்குனே வரீங்க அப்படின்ற மாதிரியாவது பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து போகிறாரு. ஸோ போனதும் ஜேகேவோட அப்பாவும் ஆண்ட்ரு பார்த்தீங்கன்னா வெளியிலே நின்றுட்டு அப்படியே வந்து டாட்டாலாம் வந்து காமிக்கிறாங்க. அதை பார்க்க ஜேகேக்கு ஒரு மாதிரி காண்டாகுது. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா கார் வந்து காலேஜ் போகுது. இப்போ இந்த சைட் காலேஜில், டே என்னடா டேய், இன்றைக்கி ஃப்ரெஷர்ஸ்லாம் வராங்கன்னு நினைக்கிறேன். டேய் காலேஜ் ஆரம்பித்து 3 மாதம் ஆகுது, இப்போ என்ன ஃப்ரெஷர்ஸு? டேய் அதுவா, அது இந்த அட்டம்ப்ட்டு அதெல்லாம் எழுதி பாஸ் பண்ணவங்களாம் இப்போ தான்டா வருவாங்க. டேய் அந்த மாதிரி பசங்களாம் கூட எங்கே வருவாங்க? எல்லோரும் தான் வருவாங்க. வரியா போய் என்ட்ரன்ஸில் நிற்போம். டேய் அந்த மாதிரி வர ஃபிகர்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குண்டா, அதெல்லாம் எதுக்குடா, பார்த்துட்டு வேலையை பாருடா. டேய் நீ தான் அப்படி நினைக்கிற, ஆனால் அங்கே ஜி ட்ராகனோட கேங் இருக்குல்ல, அது எப்படியோ போய் அங்கே போயிட்டு நின்றுட்டு வரப்போகிற பொண்ணுங்களாம் ஜொல்லு விட்டுட்டு பார்த்துட்டு இருக்குங்க. அதை பார்த்தாலே எனக்கு காண்டாகுது. நீ இப்போ வரியா இல்லையா? டேய் என்னடா காலங்காத்தாலே வெறுப்பேற்றிட்டு இருக்கீங்க, எனக்கே ரொம்ப டயர்டாக இருக்குன்னு படுத்துட்ருக்கேன், நீ வேறு. என்ன போகணுமா? மாமாச்சான் போகலாம், நல்லாயிருக்கும், சரி வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரோட கேங்கோட அப்படியே அந்த என்ட்ரன்ஸ் கேட் கிட்ட வந்து போகிறாரு. போயிட்டு பார்க்குறாரு, பார்த்தா ஜி ட்ராகனோட கேங் அப்படின்னு நின்றுட்டு போகிற வர பொண்ணுங்களாம் வந்து அது எனக்கு இது உனக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அது கேட்க டேக்கு ஒரு மாதிரி காண்டாகுது.
டேய் இவனுங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையாடா. ஒரு பொண்ணை விடலைன்னா பரவாயில்ல, போகிற வர ஆண்டிங்களை கூட விட மாட்டேங்கிறான். என்னடா அவனுங்களுக்கு பிரச்சனை? மாமே விடு, அவனுங்களுக்கு அதான் செட் ஆகும், அதான் பார்க்குறானுங்க. அதுவும் கரெக்டு தான். சரி நமக்கு எதனா தேர்தா பாரு அப்படி சொல்லிட்டு டேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டு வரவங்களாம் வந்து பார்த்துட்ருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜி ட்ராகனில் இருக்கிற கேங்கில் இருக்கிற ஒரு பையன் வந்து பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு ஹேய் ஜி ட்ராகன், என்னடா அங்கே பாரு டேவா அவனா அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா டேவை பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹாப்பியாக அப்படி சிரிச்சுட்டு அங்கே இருக்கிற பசங்களாம் வந்து பேசிகிட்டு இருக்கா. அதை பார்க்க ஜி ட்ராகனுக்கு செம்ம காண்டாகுது. சிவனை யார் எங்கே வர சொன்னது? சிவனை பார்த்தாலே எனக்கு பற்றிக்கிட்டு வருது. என்னடா இன்னமும் அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை ஒன்றும் முடியல. அது எப்படி முடியாது. ஸ்கூலில் ஸ்டார்ட் ஆனது இந்த காலேஜில் தாண்டா முடிய போகுது. அத்தான போட்டு தலை பரம்பரு அப்படி சொல்லிட்டு ஜி ட்ராகன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோமா டேவியாக முறைச்சிட்ருக்க. அதை வந்து வந்து பார்த்துட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிக்கிறாரு. அங்கே பார்த்தியா அந்த காமெடி பீஸு முறைக்கிறன்ற வேலை காமெடி பண்ணிகிட்ருக்காண்டா. விட்றா, அவனை எதுக்கு பார்த்துட்ருக்கீங்க, ஏன்னா ஃபிகர் தேர்தா பாரு அப்படி சொல்லிவிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்கா மாதிரியே இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஜேகேவோட கார் பார்த்திங்கன்னா காலேஜ்குள்ளே வந்து என்ட்ரி ஆகுது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஜி ட்ராகனோட கேங் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஏடா நம்ம காலேஜுக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக ஒரு கார் வருது, என்னன்னு தெரியலையே மாமே, நானும் இதுக்கு முன்னாடி இதை பார்த்ததே இல்லையே அப்படி சொல்லிட்டு எல்லாருமே அந்த கார் தான் வந்து பார்க்குறாங்க. கார் வந்து ஸ்டாப் ஆனதுமே ஜேகே பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதுலேருந்து இறங்குறாரு. இறங்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஒரு லுக்கு விடுறாரு. அவர் ஒரு பெரிய மாஃபியா, பட் இருந்தாலும் இந்த காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறதுக்காக வந்திருக்காரு. அது நினச்சாலே அவருக்கு ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது. எல்லாம் என் அப்பனை சொல்லணும், அவனால் பாரு இந்த பொருசங்கிட்டலாம் நான் மாட்டிட்டு முழிக்க வேண்டியதாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரியாக எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கார்லேருந்து கீழே இறங்கி கிளாஸ் ரூம் வந்து போகலாம் அப்படி சொல்லிட்டு வந்து போகிறாரு. அவர் வந்து போகிறத பார்த்ததுமே அவ்வளோதான் ஜி ட்ராகன் டக்குன்னு கூப்பிட்றாரு. இங்கே வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட ஜேகே ஷோ இதில் இவன் வேறையா, ஆனால் இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்கே அப்படி சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா அப்படி கிட்ட போகிறாரு. போயிட்டு என்ன ஆச்சு, எதுக்கு கூப்பிட்றீங்க, என்ன ஆச்சா, யார் நீ, இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததே இல்லை, என்ன நீ அட்மிஷனா? அது ஆமாம், புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன், இதான் ஃபர்ஸ்ட் டே. ஓ ஃபர்ஸ்ட் இயரா, சரி நாங்கள்லாம் உனக்கு சீனியர் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்காம நீ உள்ளே போகிற. அது சாரி. ஷோ கடவுளே ஜேகே, உன் லைஃப்பில் நீ சாரின்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பியா? எல்லாம் சரி ஓகே, சாரி சீனியர், அது கவனிக்கல, தெரியாது. ஓ தெரியாதா, இப்போ தெரிஞ்சிச்சுல, போ எல்லாருக்கும் போ பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஒரு சல்யூட் போட்டு கிளாஸ் ரூம் கிளம்பு அப்படின்னு சொல்ல அங்கே இருக்கிறவங்களாம் அப்படியே ஜேகேயை பார்த்து சிரிக்கிறாங்க. செம்ம காண்டாகுது, பட் இருந்தாலும் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே போ பண்ணி சல்யூட் பண்ணிவிட்டு குட் மார்னிங் சீனியர்ஸ், சரி இப்போ நான் உள்ளே போகலாமா? போகலாம் தான், பட் ஒரு மாதிரியாக இருக்கியே, பார்க்கவே ஒரு மாதிரி ஒரு டைப்பாக. ஜிம்முக்கெலாம் போவியாண்ணா? அது போவேன் சீனியர், அது ஜிம்மு வீட்டுக்கு மேலேயே இருக்குது, அதனால் போவேன். ஓ அப்போ டேட்டூ ஷாப்னா உன் வீட்டுக்கு கீழே இருக்கா? கையில் இருக்கா அவ்வளோ டேட்டு போட்டிருக்க? மனசில் என்ன பெரிய ரவுடி நினைப்பா உனக்கு? ரவுடி இல்லைடா, மாஃபியாடா. ஷோ அண்டர் கிரவுண்டில் மாஃபியாவாக இருந்தாலும் இவனுங்கிட்டலாம் அட்டென்ஷன் நின்று பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கே. சாரி சீனியர், அது ஏதோ தெரியாமல் போட்டேன் லீவில், அவ்வளோதான். ஓ தெரியாமல் போட்டியா? சரிதான். சரி டேட் எவ்வளோ தூரம் போட்டிருக்க? அது ஹேண்ட்ஃபுல்லாக, பாதி தான் தெரியுது. அது ட்ரெஸ்ஸு. ஓ ட்ரெஸ்ஸு மறைக்குதா? சரி ட்ரெஸ்ஸை கழட்டு அப்படியே வந்து சொல்ல ஜேகே அப்படியே ஜி ட்ராகனை முறைச்சிக்கிட்டு பார்க்க. அப்போ ஜி ட்ராகன் டே பாருங்கடா, மேல்குட்டுக்கு கோவம் வருது, முறைச்சிக்கிட்டு பார்க்குது, பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து வெறுப்பேற்ற. ஜேகேக்கா செம்ம கோவம் வருது. அவர் ஒரு மாதிரி பல்லெல்லாம் கடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து பார்க்குறாரு. இது வந்து காலேஜ் அவர் வந்து மாஃபியான்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சைலண்ட்டாக, சீனியர் அதெல்லாம் என்னால் முடியாது, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நீ பண்ணுறியா இல்லையான்லாம் நான் கேட்கல, பண்ணுற அவ்வளோதான்
அப்படி சொல்லிட்டு ஜி ட்ராகனில் குரூப்பில் இருக்கிற ஒரு பையன் போயிட்டு ஜேகேவோட ஷர்ட்டை வந்து கலட்டுறாங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இன்னொரு ஃபுல் அண்ட் மணின்னு போட்டுருவார். ஸோ அதையும் வந்து கலட்ட போக அப்போது ஜேகே அப்படியே ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க, இதை வந்து பார்த்திங்கன்னா டே வந்து பார்க்குறாரு. அது பார்த்ததுமே அவ்வளோதான், அவருக்கு செம்ம கோவம். இது திருப்பியும் வந்து இவனுங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி வராரு. ஜேகேவா அப்படியே பார்த்தீங்கன்னா அவரோட பக்கமாக கையை பிடிச்சி அவரோட பக்கமாக வந்து இழுத்துட்டு, ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் இயரில் அப்படி தான் ரேகிங் பண்ணிட்டு இருப்பீங்களா? ஏய் ஜி ட்ராகன், உனக்கு என்ன ஒரு டைம் உனக்கு கிளாஸ் எடுக்கணுமா? டேய் உங்ககிட்ட பேசுகிற அளவுக்குலாம் எனக்கு இல்லை, நீ கிளம்பு, என் வேலையை என்னை பார்க்க விடு. ஏய் ஜேகே, உன் ட்ரெஸ்ஸை கழட்டு அப்படி சொல்லிட்டு, ஏய் உனக்கு என்ன அவன் வந்து தைரியம் வந்துச்சா? இப்போ நீ மட்டும் டிஷர்ட்டை கழட்டல, உன் ஃபேண்டி சேர்த்து கழட்ட வச்சிருவேன். கழட்ட வச்சிருவேன், கழட்டு விடா மயிர அப்படி சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா ஜி ட்ராகன் கூட அப்படியே சண்டை போடுறாங்க. 2 கேங்கை மாறி மாறி அடிச்சுக்க. ஜேகே அதை ஒரு மாதிரியாக வந்து பார்த்துட்டு இருக்காரு. அதுலேயும் டேவை தான் ஒரு மாதிரி க்ளோஸ்அப்பில் வந்து பார்க்குறாரு. டே மட்டும் அவர் கண்ணுக்கு ஒரு மாதிரி ஸ்லோ மோஷன்லாம் வந்து தெரிகிறாரு. யாருவன்? நானே பெரிய மாஃபியா, என்ன சேவ் பண்ணுறதுக்கு இவன் யார்? அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரியா டேவை அப்படியே இன்ச் பை இன்ச் பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, ஒரு மாதிரி குட் ஃபீலிங்காக இருக்குது டேவை பார்க்க. ஸோ டே பார்த்தீங்கன்னா ஜி ட்ராகனோட டீமில் இருக்கிறவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு ஜி ட்ராகன் கிட்ட, டேய் இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட், இனிமே சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் யாருக்கிட்டையாச்சும் இந்த மாதிரி நீ பண்ணுறதை நான் பார்த்தேன், அப்புறம் அவ்வளோதான் அப்படி சொல்லிவிட்டு அவங்களாம் வந்து துரத்தி விட்டுட்டு டே அப்படியே ஜேகே கிட்ட வந்து வராங்க. வந்துட்டு, ஏய் நீ நல்லா தானே இருக்க, எல்லாம் ஓகே இல்லை? நான் நல்லா தான் இருக்கேன் சீனியர், எல்லாம் ஓகே தான், இரு உன் ஷர்ட் எடுத்து தரேன் அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்த ஜேகேவோட ஷர்ட்டை எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேகே கிட்ட வந்து கொடுக்குறாங்க. நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத, அவனுங்களாம் கொஞ்சம் அப்படி தான், பட் காலேஜ்னால் எல்லாம் இருக்கிறது தான் சரியா, இதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்படாது என்ன அப்படி வந்து சொல்ல. ஜேகே ஒரு மாதிரியா டேவை பார்த்துட்டு, ஓகே சீனியர், சரி நான் கிளாஸ் ரூம் போகலாமா? போ அப்படி வந்து டே சொன்னதும் ஜேகேயும் பார்த்தீங்கன்னா ஓகே சீனியர் அப்படி சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் போகலான்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப் எடுத்து வைக்க, அப்போ டே டக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏய் நில்லு, எதுக்கு கூப்பிட்றான்? என்ன சீனியர், உன் பேர் என்ன? உனக்காக ஃபைட்லாம் பண்ணியிருக்கேன், பேர் கூட சொல்லாத போகிற, பேர் என்ன? அது ஜேகே சீனியர். ஓ ஜேகேவா, சரி என் பேர் டே, இனிமே சீனியர்லாம் வேண்டாம், டே அப்படின்னு கூப்பிடுன்னு. ஓகே டே அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து போயிடுறாங்க. ஸோ ஜேகேக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது டே கிட்ட பேசினது, அண்ட் அவருக்காக வந்து ஃபைட் பண்ணுது எல்லாத்தையும் வந்து மறுபடியும் யோசிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ் வந்து போகுது. ஜேகேக்கு காலேஜ் வரையே ஃபஸ்ட்டு பிடிக்கல, பட் இருந்தாலும் இப்போலாம் டேவை பார்க்குறதுக்காகவே டெய்லியும் வந்து காலேஜுக்கு வராரு. அப்பப்போ அங்கே நின்றுட்டு தூரமாக டேயும் நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் வந்து போயிட்டுருக்கோம். அப்பப்போ டேயும் பார்த்தீங்கன்னா ஜேகேயை பார்த்து ஸ்மைல் பண்ணுறது, அவர்கிட்ட வந்து பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொமான்டிக்காகவே போயிட்டுருக்கோம். இப்போது ஜேகே ஒரு மாதிரி கேன்டீனில் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்க. அப்போ கரெக்டாக ஜி ட்ராகனோட கேங் வந்து வராங்க. வந்துட்டு, டேய் பார்த்தீங்களாடா முயல் குட்டி சாப்பிட்டுட்ருக்கு. ஷோபா இவனுங்க வரையா, வாங்கினது பத்தில் போல் நம்மக்கிட்டே வாங்க வந்துட்டானுங்க. சீனியர், ஏய் என்ன சீனியர்ஸ் வந்து நிற்கிறோம், எந்திரிச்சு மரியாதை கொடுக்க மாட்டியா? அது வந்து சீனியர், சாரி. என்ன சீனியர் சொல்லுங்கள். ஆமாம் உனக்கும் அந்த டேக்கு என்ன சம்மந்தம்? 2 பேரும் அப்பப்போ மீட் பண்ணுறீங்களா, பேசுகிறீங்களா, என்ன ஃப்ரெண்ட்ஸா என்ன? இல்லை சீனியர், அப்படிலாம் எதுவும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை. அப்புறம் அன்றைக்கி என்னமோ ஃபர்ஸ்ட் டேவும் உனக்காக சண்டை போட வரான், இதுக்கு முன்னாடி 2 பேரும் மீட் பண்ணியிருக்கீங்களா தெரியுமா? இல்லை சீனியர், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அண்ட் அவர் நான் இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், அவ்வளோதான். ஓ அப்படியாடா? இல்லை ட்ராகனு, அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காங்க. டே இது வரைக்கும் யாரையாச்சும் என்னை டேன்னு கூப்பிடுன்னு சொல்லியிருப்பானா? எல்லோரும் சீனியர் சொல்லுன்னு தானே சொல்லுவான். ஆனால் இவருக்கு மட்டும் ஸ்பெஷலாக டிஸ்கவுண்ட், சீனியர்லாம் வேணாம் டேன்னு மட்டும் கூப்பிடுன்னு சொல்லி வச்சுருக்கான். என்னமோ இருக்குது, நீ கேளு அப்படி சொல்லிட்டு யோன்ஜுன் வந்து சொல்ல ஜி ட்ராகன் அப்படியே ஜேகே வந்து பார்க்குறாங்க. அப்போ ஜேகே, டே விடுங்கடா, வெறுப்பேற்றிட்டு இருக்காதீங்க, நானே பெரிய மாஃபியா, என்கிட்டயே வேலை காட்டிகிட்டு இருக்கானுங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜி ட்ராகனே வந்து பார்த்துட்ருக்கா. அப்போ ஜி ட்ராகன், ஏய் இங்கே பாரு,
என்ன சீனியர், இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இன்னொரு டைம் நீ அவன்கிட்ட பேசுகிறத பார்த்தேன், அப்புறம் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. நான் அவன்கிட்ட பேசினேன், இவனுக்கு எங்கே வலிக்குதான். ஓகே ஓகே சீனியர், நான் இனிமேல் அது மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஏய், நல்ல பையன் தான் போலடா, சொன்னவொடனே ஓகேன்ட்டான். சரி வாங்க போகலாம் அப்படி சொல்லிவிட்டு அவங்களாம் அங்கே வந்து போயிடுறாங்க. இப்போ ஜேகே ஒரு மாதிரியா டிவியே யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. இவன் வேறு அவன்டா காமெடி பீஸு அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு அவர் பேக்குள்ளேருந்து ஒரு கார்டு எடுத்து அப்படியே வந்து பார்த்துட்ருக்காரு. இதை கொடுக்கலாமா வேண்டாவா? ஸோ ஜேகே நீ ஒரு மாஃபியா, ஆனால் அப்படி ஸ்கூல் குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கியடா அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டை தூக்கி உள்ளே போட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கிளாஸ் ரூம் வந்து போயிடுறாரு. இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் வந்து முடிய ஜேகே அவரோட காருக்கு வந்து வந்துட்டுருக்காரு. அப்போ கரெக்டாக டே நடுவில் வந்து வர்றாரு. வந்துட்டு ஹேய் ஜேகே, டே என்னாச்சு என்னாச்சா? என்ன மார்னிங்லேருந்து மெசேஜ் பண்ணல, கால் பண்ணல, என்கிட்ட கூட வந்து பேசல, என்ன அவ்வளோ பிஸியா? அப்படிலாம் இல்லை டே, அது கொஞ்சம் ஒர்க் அவ்வளோதான். சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன், பாய். ஹேய் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா பதட்டமாக இருக்க, என்னாச்சு உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை டே, நான் கிளம்புறேன் அவ்வளோதான். அது எனக்கு கொஞ்சம் வீட்டுக்கு போகணும் அவ்வளோதான். ஹேய் என்ன ப்ராப்ளம் என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், கிளம்புறேன் அப்படி சொல்லிவிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா டேக்கிட்ட சரியாக கூட பேசாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே வந்து போயிடுறாரு. அப்படி வந்து போனதுமே ஜேகே பார்த்தீங்கன்னா ஜேகே இப்பயாச்சும் சொல்லியிருக்கலாம்ல, அவனே கேட்டான் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு, பட் நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டு, இதை நீ எப்படா உனக்கு கொடுக்க போறியா அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவர் வீட்டுக்கு வந்து போகிறாரு. இப்போது வீட்டில் ஜேகே ஒரு மாதிரியா எல்லாமே யோசிச்சுட்டு அப்படியே வந்து உட்காந்துட்டு இருக்க. அப்போ ஆண்டர், டேய் நான் தாண்டா உனக்கு பிரச்சனை, டெய்லி கூப்பிட்ற, என்னமோ சொல்லணும்னு சொல்கிற, ஆனால் எதுவுமே சொல்லாமல் அப்படியே மறைச்சிக்கிட்டு பார்த்துட்டு கிளம்புடான்னுற, எதுக்குடா என்ன வேற கூப்பிட்ற? டேய் அது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அப்புறம் அதை நான் சொன்னால் நீ என்ன நினப்புன்னு கூட தெரிலடா. அப்படி என்ன சொல்ல போகிற, என்கிட்ட சொல்லு, நான் ஃப்ரெண்டு தானே, அதுதானே இங்கே டவுட்டாக இருக்குது. டேய் சொல்கிறா. அது காலேஜில் ஒரு பையன் அவன் பேரிட்டு, ஏன் என்ன பிரச்சனை பண்ணுறானா? சொல்லிட்டல, நான் அவனை பார்த்துக்கிட்டா, அவனை தூக்கிட்டாட்டா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அது வேறு மாதிரி ஒரு ஃபீலிங்டா. ஃபீலிங்கா? என்ன வாய்ஸ்லாம் உள்ளே போகுது, என்ன நடக்குது? அது என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அவன் மேலே. அது சொல்லலாமா வேணாமான்னு கூட தெரியலடா. அவனும் என்கிட்ட நல்லா தான் பேசுகிறான், பிகாஸ் நான் ஜூனியர் சீனியர், பட் இருந்தாலும் என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கான். பட் அது எனக்கு லவ்வா எது அதான் நினைக்கிறேன். டேய் என்னடா அப்படி ஆகிட்ட, போய் 3-4 டேஸ் தானடா ஆகுது, அதுக்குள்ளே லவ்வா? 3-4 டேஸ்லாம் இல்லைடா, ஃபர்ஸ்ட் டேவே லவ் வந்துச்சு. அட்டா பாவி, பயங்கரமான ஆளாக இருக்கியே. என்ன லவ் சொல்லிட்டியா? அவனும் ஓகே சொல்லிட்டானா? இல்லைடா, லவ்லாம் சொல்லலை, சொல்லணும், அதுக்கு தான் ஒரு ஐடியாவா? ஐய ஏடா வர வர ஸ்கூல் பையன் மாதிரி நடந்துக்கிற? போச்சு, இதுக்கு தான் உங்கள் அப்பா உன்னை காலேஜ் கமிச்சான் போல இருக்கு. டேய் அப்படிலாம் இல்லைடா, அவன் நல்ல பையன்டா, ஒரு மாதிரி க்யூட்லாம் இல்லை, ஹேண்ட்ஸமாக தான் இருப்பான், நல்லா தான் இருப்பான். அது எப்படியும் லவ் வந்துச்சு, எனக்கு இப்போ அவங்ககிட்ட லவ் சொல்லணும்டா, அவ்வளோதான். சரி தான், வேணா ஒரு லவ் லெட்டர் எழுதி கூட. டேய் அதெல்லாம் மாதிரி கிரிஞ்சாக இருக்காது, லவ் மட்டும் ரொம்ப புதுசாக இருக்குல்ல. டே ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுடா, அதை விட்டுட்டு என்னையே கலாச்சிட்ருக்க. சரி போது விடு. இது வரைக்கும் எதனா ட்ரை பண்ணியிருக்கியா அவங்ககிட்ட எதனா சொல்கிறதுக்கு? ட்ரை பண்ணேன், அதுவும் பேக்கில் தான் இருக்குது, பட் கொடுக்க முடியல. எது பேக்கில் இருக்குது, கொடுக்க முடியலையா? அப்படி என்னடா வாங்கி வச்சுருக்க? அப்படி சொல்லிட்டேன். ஆண்ட்ரு பார்த்தீங்கன்னா ஓடி போயிட்டு ஜெக்கியோட பேக்கை ஓப்பன் பண்ணி உள்ளேருந்து ஒரு கார்டு எடுக்கிறாரு. எடுத்து பார்க்குறாரு, பார்த்தா டேய் என்னடா ஸ்கூல் குழந்தைங்க மாதிரி என்னமோ பண்ணி வச்சுருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அது பர்த்டே வருதுல்ல, அதுக்கு இன்வைட் பண்ணி ஒரு கார்டு ரெடி பண்ணேன். அது எனக்கே ரொம்ப காமெடியாக இருந்துச்சா, அதான் கொடுக்காம அப்படி நானே வச்சுருக்கேன். டேய் வர நீ கூட ரொம்ப பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது ஐடியாலாம். டேய் இதுவாடா நல்லா இருக்குது. டேய் நல்லா தான்டா இருக்குது, இதுக்கு மேலே என்னடா வேணும்? இதையே போய் கொடுப்போ, இது கொடுக்கலாம், அவனும் வீட்டுக்கு வருவான். ஆனால் அதுக்கப்புறம் அப்படி அதெல்லாம் வீட்டுக்கு வருவான்ல, அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு இதை போய் கொடு.
அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டேயோட வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வராரு. ஜேகே அப்படியே பார்த்தீங்கன்னா டேயோட வீட்டு முன்னாடி நின்றுட்டு, டேய் நானே தான் போகணுமாடா? ஐயோ சார், அவர் உங்களோட சீனியர், நீங்கள் தான் போகணும். டேய் நீ போய் கூடேண்டா. ஐயய்யா அவன் யான்னு கூட எனக்கு தெரியாது, நான்லாம் போய் பேச மாட்டேன், நீயே போய்க்கு போ. அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கார்லேயே வந்து உட்காந்துட்டு இருக்க ஜேகே ஒரு மாதிரி தயங்கி டேயோட வீட்டுக்கு வந்து போகிறாரு. போயிட்டு காலிங் பெல் வந்து அடிக்க, அப்போ கரெக்டாக டே தான் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஹேய் ஜேகே, இங்கே என்ன பண்ணுற? ஹாய் ஹாய் டே, எப்படி இருக்கண்ணா? மார்னிங் தானே பார்த்தோம், இப்போ கூட பேசினோமே ஈவினிங்கா, என்னாச்சு உனக்கு? வா வீட்டுல. அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து கூப்பிட்றாரு. ஜேகேவும் பார்த்தீங்கன்னா அப்படி வீட்டுக்குள்ளே வந்து போக, அப்போ ஜேகே அது அது வந்து டே அது என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்க? தண்ணி குடிக்கிறியா? ஆ குடிக்கிறேன். சரி வா உட்கார். அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபாவில் உட்கார வச்சுட்டு அவர் போயிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துகிட்டு வந்துட்டு டேக்கிட்ட வந்து கொடுக்க, ஜேகே கிட்ட வந்து கொடுக்க, ஜேகேயும் பார்த்தீங்கன்னா அது வந்து குடிக்கிறாரு. டே அது என்ன சொல்லு, என்ன மிஸ் பண்ணிட்டியா, என்ன வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது உங்ககிட்ட இதை கொடுக்கலான்னு தான் வந்தேன். என்னாச்சு? அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டை வந்து வாங்கிட்டு பார்க்குறாரு. பார்த்தா அதில் வந்து பர்த்டே பார்ட்டி இன்வைட் கார்டு மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து பார்க்க, அப்போ ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஜேகே வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு, ஹே என்ன மனசில் ஸ்கூல் குழந்தைன்னு நினைப்பா? ஐயோ இவனும் ஓட்டுறானே, மாஃபியான்ற மரியாதையே போயிடும் போலியா எல்லாருக்கிட்டேயும். ஏன்ட்டு என்னாச்சு? இல்லை இவ்வளோ வயசாகுது, இப்போ கூட பர்த்டே பார்ட்டிலாம் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க வீட்டுக்கு, என்ன ஒரே பையனா? அப்படிலாம் இல்லை, அது டேடி அவர் தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அண்ட் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்க அவ்வளோலாம் யாரும் இல்லை, அதான் உங்களை இன்வைட் பண்ணலான்னு. ஹே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வரேன். எப்போ பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது? அது ஒரு 9:30 ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் சீக்கிரமாகவே வந்துடுங்க சரியா? பார்க்குறேன் சரி. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜேகேயோட கண்ணே வந்து பார்த்துட்ருக்கா. அது ஜேகேக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அவர் சரி டே, எனக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும், நான் கிளம்புறேன் பாய். அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கார்டை பார்த்துட்டு அப்படியே வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து போயிடுறாங்க. ஸோ இப்படி அந்த நைட் வந்து அப்படியே வந்து போகுது. இப்போ டைம் வந்து ஒரு 9 இருக்கும். இப்போ ஜேகே ஒரு மாதிரி ரெடி ஆகிட்டு, டே அவன் வருவானாடா? கண்டிப்பாக வருவான்டா, ஏன் இவ்வளோ டவுட்டு? இல்லை வீட்டுக்கார இன்வைட் பண்ணியிருக்கோம், இங்கே எல்லாருக்கிட்டையுமே கன்று அதெல்லாம் இருக்கும், பேசாமல் எல்லா பாடி கார்ட்ஸையும் நான் போக சொல்லிட்டா? போக சொல்லிவிட்டு உங்கள் அப்பங்கிட்ட சரிப்படி நான் வாங்கவா? டே ஏன்டா அப்படி பேசுகிற? அவனுக்கு நான் மாஃபியான்லாம் தெரிய வேணாண்டா, நான் ஒரு சாதாரணமான ஒரு பையன் அப்படியே இருக்கட்டும், அதுவே நல்லா இருக்குடா. அவன் ஒரு மாதிரி என்கிட்ட ரக்கடாக நடந்துக்கும் போது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஐயே என்னடா அப்படி மாறிட்ட? இதை பாரு, பாடி கார்டெலாம் அனுப்ப முடியாது, பேசாமல் அவன்கிட்ட நீ உண்மையே சொல்லிவிடு. டே எப்பட்றா, அவன் சின்ன பையன், இதெல்லாம் எப்படி அவன் ஹேண்டில் பண்ணுவான்? பயந்துட்டானா அது உன் லவ், நீ தான் பார்த்துக்கணும். சரி இது கார் வர சவுண்ட் கேட்குது. அப்படி சொல்லிட்டு ஆண்ட்ரூ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா டேக்குன்னு ஸ்பெஷலாக கார்லாம் வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. டே வந்து கூட்டிகிட்டு வரதுக்காக அந்த கார் தான் வந்துருச்சு. ஸோ அதை பார்த்து தான் ஆண்டு டேய் வந்துட்டான்டா அப்படின்னு சொல்ல, அப்போ ஜேகே டேய் இப்போ என்னடா பண்ணுறதுன்னா கேக் கட்டிங்கண்ணா தின்னுட்டு தூங்க வேண்டியதான். டேய் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு என்னடா பண்ணுறது, அதெல்லாம் ஃப்ளோவாக பார்த்துக்கலாம், நீ வா. அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து போகிறாங்க. ஸோ டிவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேண்ட்ஸமாக ரெடி ஆகிட்டு கையில் வர ஒரு கிஃப்ட் வேறு எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் நடந்து வர. ஸோ ஜேகே போயிட்டு இன்வைட்லாம் பண்ணிவிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கார்டனில் தான் அந்த பார்ட்டி மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து கூப்பிட்டு போகிறாரு. அதை வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜேகே உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லைன்னு, பட் இவ்வளோ கம்மியாகவா இருப்பாங்க? நீனா அப்புறம் இது ஆண்டர் என் ஃப்ரெண்ட், 3 பேருக்காக ஒரு பார்ட்டியா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்க, அப்போது ஜேகே ஷோ என்ன பண்ணுறது, ஏன்டா அப்படி முழிக்கிற, இதெல்லாம் பேசுடா, என்னடா பேச சொல்கிறேன்? காலேஜ் மேம் அதில் கிளாஸில் நான் தூங்கிட்டேன்னு சொல்லு. இது எதுக்குடா அவங்ககிட்ட சொல்லணும்? அப்புறம் எதுக்குடா அவனை கூப்பிட்ட ப்ரப்போஸ் பண்ண? அப்போ அதை சொல்லு, அதை விட்டு என்கிட்ட கேட்டுட்ருக்கா அப்படி சொல்லிட்டு ஆண்ட்ரூ பார்த்தீங்கன்னா காது விழுகாமல் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜேகே கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஜேகே ஒரு மாதிரியாக முழிச்சுக்கிட்டு டேவையும் வந்து பார்த்துட்ருக்கா. அப்போ ஆண்டர் கரெக்டாக ஜேகே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் அதை போய் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எந்திரிச்சு போக, டேவும் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்க, எல்லாம் ஓகே தானே?
ஆ ஓகே. ஓகே தான் டே. நீ என்ன ட்ரிங்க் என்ன வேணுமா? அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆஃபர் பண்றாரு. பட் டே பார்த்தீங்கன்னா, இல்ல அதெல்லாம் வேண்டாம். அது உன்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒண்ணு சொல்லணும். குடிச்சிட்டா அது எப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. இம்பார்ட்டண்ட்டா? என்ன என்ன சொல்லப் போற? அது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட் சொல்லி தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி ஹாப்பி பர்த்டே அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் கையில் ஒரு கிஃப்ட் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கொடுக்க ஜேகே அதை வந்து வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு தேங்க்யூ தேங்க்யூ டே, பிரித்து பாரு உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு. ஓகே அப்படி சொல்லிட்டு டேயும் ஜேகேயும் பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ண உள்ள ஒரு குட்டியாக 3D லேம்ப் மாதிரி ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஜேகேயோட ஃபோட்டோ நிறைய ஆங்கிளில் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஜேகே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே பார்க்க அப்பட்டே டக்குன்னு பார்த்தீங்கன்னா அது இன்னொரு ஆங்கிளில் வந்து திருப்பினதும் அதில் ஐ லவ் யூ சொல்லிட்டு இருக்குது. அதை பார்த்ததுமே அவ்வளோதான் ஜேகே ஒரு மாதிரி ஷாக்காட்டே வந்து பார்க்க அப்பட்டே எனக்கு தெரில இது கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு கூட, நான் கரெக்டாக ப்ரப்போஸ் பண்ணேனான்னு கூட தெரில. பட் ஐ லவ் யூ. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் இன்னசென்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. எனக்கு உன்ன மாதிரி எனக்கு தெரியல எனக்கு ஏன் உன் மேலே லவ் வந்துச்சுன்னா. பட் நீ இல்லாமல் என்னால் கண்டிப்பாக இருக்க முடியாது. அதனால தான் இப்போயே ப்ரப்போஸ் பண்ணிடுறேன். பிகாஸ் எனக்கு நீ என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் ஃபுல்ஃபில் பண்ணிக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் தான் என்னால் முடியும். ஸோ ஐ லவ் யூ ஜேகே. அப்படி வந்து சொல்ல ஜேகேக்கு அது வந்து ஷாக்காக இருக்கும். ஏன்னா அவர் ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ இவரே வந்து ப்ரப்போஸ் பண்ண ஜேகேவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது வந்து அக்செப்டட் சொன்னதுமே அப்படியே போயிட்டு ஜேகே வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப தேங்க்ஸ், எங்கே நீ என்னை பிடிக்கலன்னு சொல்கிறியோன்னு ரொம்ப பயந்துட்டேன். அண்ட் ஐ லவ் யூ ஜேகே அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணேன். அப்போ ஜேகே டே நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? ஐ லவ் யூ தானே, அதெல்லாம் நீ சொல்ல வேணாம். அது இல்லை டே, அது என்னன்னா நான் வந்து நீ என்னாச்சு உனக்கு? அது டே நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் இன்னசென்ட்லாம் இல்லை. அப்புறம் வேற என்ன? நான் ஒரு மாஃபியா. ஏய் என்ன விளையாடிட்டுருக்க? மாஃபியான்லாம் சொல்லிகிட்ருக்க. மூஞ்சி பார்த்தா மாஃபியா மாதிரியா இருக்குது. காமெடி பண்ணாதடா அப்படி சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஜேகே வந்து ஹக் பண்ணேன். அப்போ ஜேகே இல்லை நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். பட் இதான் உண்மை, நான் மாஃபியா தான். அண்ட் உன்னை சுற்றி பாரு அப்படின்னு சொல்ல டே பார்த்தீங்கன்னா அப்படி சுற்றி பார்க்குறாரு. பார்த்தா நிறைய பாடி கார்ட்ஸ் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல. அப்படி கன்னோடு அப்படி நின்றுட்டுருக்கா. அதை வந்து டே ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்டு ஜேகே வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு ஹேய் நிஜமாவே நீ மாஃபியாவா? ஆமாட்டே மாஃபியா தான். எனக்கு இந்த காலேஜ் வரதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. பட் உன்னை பார்த்ததுக்கப்புறம் இந்த மாஃபியாலாம் வேண்டாம், காலேஜ்க்கே போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துருச்சு. அதனால தான் உன்னை பார்க்க டெய்லி காலேஜ்க்கு வர ஆரம்பித்தேன். பட் இப்போ நீ என்னை ப்ரப்போஸ் பண்ணியிருக்க. நான் உங்ககிட்ட இதை மறைச்சிட்டு உன்னை லவ் பண்ணணும்னு எனக்கு தோணலை. உங்ககிட்ட நான் எப்போது உண்மையாக இருக்கணும்னு தோணுது. அதனால தான் உனக்கு இப்போவே சொல்லிட்டேன். உனக்கு இப்போ ஓகேனா என்னை ஹக் பண்ணிக்கோ. இல்லை எனக்கு ஒன்றெல்லாம் பிடிக்கல அப்படின்னா கூட ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன். உனக்கு பிடிக்கிற மாதிரி நான் கண்டிப்பாக மாறுவேன். ஸோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். பட் என்னை வெறுத்துறாத என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி பாப்பா மாதிரி அப்படியே ஜேகே வந்து நின்றுட்டுருக்க. அப்பட்டே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே அவரே போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிவிட்டு ஹேய் இதனால் என்னப்போ, என் ஹஸ்பண்ட் ஒரு மாஃபியா அவ்வளோதான். இதுக்காகலாம் யாராச்சும் ஃபீல் பண்ணுவாங்களா? நான் உன்னை தான் லவ் பண்ணேன், உன் இன்னசென்ஸு. இப்போ அது கூட சேர்த்து மாஃபியான்ற கேட்டகரியும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. எனக்கு எல்லாமே ஓகே தான். நீ என் கூட இருந்தால் எனக்கு எதுனாலும் ஓகே தான் அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜேகேக்கு அப்படியே வந்து கிஸ் பண்ணுறாரு. ஜேகேவும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த கிஸ்ஸை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவரும் பார்த்திங்கன்னா கிஸ் பேக் வந்து பண்ணுறாங்க. ஓகேடா இந்த ஒன் ஷாட் நான் இதோட முடிக்கிறேன். ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் சொல்லி நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். And thanks for watching. Love you all. Until then, you all lovely to move. Bye bye. See you soon.